இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூதிக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் தான் வந்து ஹைதர் அலி, இந்த கிரேட் கிங் ஹைதர் அலி வந்து பிறந்திருக்காரு. ஸோ ஹைதர் அலி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு வேளை தெரியலன்னா நீங்கள் திரும்பி போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ டிப்பு சுல்தானோட ஃபாதர் தான் வந்து ஹைதர் அலி. அவர் வந்து ஒரு பெரிய கிரேட் கிங். ஸோ கர்நாடகா ஸ்டேட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அவரோட பங்கு வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு பிரேம் வ்ளாக்ஸ். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிஸ் பர்த் பிளேஸ் பூதிக்கோட்டை தான் வந்துருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் இந்த பிளேஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூதிக்கோட்டை டேமுக்கு போகும்போது வந்தோம். ஆனால் வந்து இதை நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணல. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக இந்த பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, பாறைக்கல்லுங்க, பண்டக்கல்கள், பாறைக்கல்களால் ஃபுல்லாக இந்த பிளேஸில் வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் எங்களோட பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் நாங்கள் இருக்கிற பிளேஸ், அங்கேருந்து நியர்பை 30 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு கிரேட் கிங் ஹைதர் அலி வந்து இங்கே பிறந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பாருங்களேன். ஸோ இந்த ஒரு பூதிக்கோட்டை பார்த்தீங்கன்னா வந்து பூதிக்கோட்டை ஃபோர்ட். இது வந்து ஒரு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்னிங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில். ஸோ இந்த ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 18th செஞ்சுரியில் வந்து ஸோ ஹைதர் அலி வந்து ஒரு ரூலராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் த பேட்டில் ஆஃப் பூதிக்கோட்டை அப்படின்னு வந்து இந்த மராத்தாஸ் கிட்ட வந்து சண்டை போட்டு ஒரு பெரிய வெற்றியை வந்து நம்ம ஆள் வந்து பார்த்தாரு. ஸோ ஹைதர் அலி வந்து ஒரு ஸ்மால் நேம் கிடையாது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கர்நாடகாவில். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேஸை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது ஒரு கிரேட் கிங் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே வந்து என்னால் நம்பவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் டெம்பிளெல்லாம் வந்து புதுசாக வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களா, இது முன்னாடி கூட நம்ம வந்திருக்கோம். அவர் செத்த நாள் December 7 நம்ம December 10 வந்துக்கிறோம். இதுக்குள்ளே பாருங்களேன், உள்ள காட்ட முடியல. 32, 42, 52, 60. இதுக்குள்ளே ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கூட டெம்பிள் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. இது கூட ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹைதர் அலி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1720 பிறந்திருக்காரு. அண்ட் 1782 வந்து அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் இந்தியன் ரூலருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு மிலிட்ரி லீடர். இது பாருங்களேன், அது மேலே போகலாம் நினைக்கிறேன். சரி, ட்ரெக்கிங் ஃபஸ்ட்டு இது மாதிரிலாம் போகலாம். இது பக்கம் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபுல்லாக வந்து கேவ்ஸ் தான். இங்கே பாருங்கள், தண்ணி இருக்குதாங்க. இங்கே தண்ணி இருக்குதுடா, சூப்பராக இது பாரு. அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. ஓய், தண்ணி உள்ள வந்து பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நியர் தி ஸ்பாட் வாஸ் பார்ன் நவாப் ஹைதர் அலி கான்
பார்த்தீங்களா 1720 1782 வரைக்கும் நியர்லி 62 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு கமாண்டராக இருக்கும்போது வந்து அவர் தான் வந்து இந்த கிங்டம் ஆஃப் மைசூரையே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்டேட் பேரெல்லாம் கர்நாடகா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கர்நாடகா அப்படின்ற நேம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மைசூராக தான் இருந்துச்சு. அந்த காலத்துலேயே வந்து அவர் வந்து ஆர்மியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரோட கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மிலிட்ரி கேம்பெயினை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இந்த கிங்டம் ஆஃப் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட வந்து அவர் அசோசியேட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து இருந்திருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட்ஸ் இது என்ன சொல்கிறது, அந்த மைசூர், த கிங்டம் ஆஃப் மைசூரை வந்து ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ரிஃபார்மெண்ட்ஸ்லாம் பண்ணி, ஸோ நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ஒரு அந்த காலத்தில் இருக்கிற இந்த கர்நாடகாவுக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மியை வந்து மாடர்னைசேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆர்மி வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்காங்களோ அது மாதிரி இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப மாடர்னைசேஷன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் திப்பு சுல்தான்ஸ் ரூல். திப்பு சுல்தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஃபாதர் தான் வந்து இந்த ஹைதர் அலின்றது வந்து நம்மள இது எத்தனை பேருக்கு வந்து இது தெரியும் சொல்லுங்கள்? இதுதான் வந்து உண்மை. திப்பு சுல்தானோட ஃபாதர் தான் வந்து ஹைதர் அலி, த கிரேட் கிங். இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிச்சிருந்தோம்னா, ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸில் இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம தான் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோமே. அப்போவே வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டனா ட்ரீட்டி, திப்பு சுல்தான் கூட ஒரு பெரிய கிங்க. இவர் போட்ட பாதையில் வந்து அவர் வந்து ஸோ அவரும் வந்து நிறைய விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணார். இந்த டைகர் அப்படின்லாம் சொல்கிறது, ஒரு பட்டத்தையும் வாங்கியிருந்தார். டைகர் கூட சண்டை போட்டாரா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹைதர் அலி பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவுக்கு வந்து ஒரு பெரிய மேசிவ் ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்காரு. பாருங்க, இதுக்கு மேலே தான் வந்து இந்த என்ன சொல்றது, ஃபோர்ட் மாதிரி. ஆக்சுவலி இந்த பிளேஸ் இன்னும் த்ரில்லிங்காக இருக்குது போகிறதுக்கு. வந்து இந்த இடத்துக்கு வந்து போன வாட்டி நம்ம பூதிக்கோட்டை டேம் போகும்போது வந்தோம். ஆனால் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கல. ஸோ இந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து வாடா, ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா ஸ்லிப் ஆகிடும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஐயோ, இந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன்டா. இங்கே இப்படி தானே போட்டுருக்குது? ஆமாவா? வந்து ஆனால் இந்த பக்கம் இல்லைடா பிரேம் இடமே. ஏய், ட்ரை பண்ணுறா. இடம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாகுது. இந்த வியூ பாருங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். எப்படா ஏறின டேய்? இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த சந்தில் நம்ம மேலே ஏறி, ஐயோ இப்படி இறங்குறது. ஆமாம், மங்கி மாதிரி பண்ணாங்க வேறு. சரியான பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கீழே போகிறது பயமாகுது. அங்கங்கே இந்த மாதிரி பாறைகளெல்லாம் ஓட்டவெல்லாம் போட்டு
பாருங்க. டக்குன்னு டக்குன்னு டக்கு. ஏய் கடல் மாதா, என் சபதை ஏற்றுக்கோ. பார்த்தீங்களா அந்த இந்த சன்செட்டுக்கும் அப்படியே ஒரு மாதிரி செம்ம. ஓய் சரியான வியூடா. ஆமாம், கேப்சர் திஸ் பாயிண்ட், கேப்சர் திஸ் பாருங்க பாருங்க. இது வந்து அப்படியே இந்த சன்செட்டை பாருங்களா. ஐயோ வாவ். இதுக்கு மேலே பார்த்தீங்களா கர்நாடகா ஸ்டேட். ನಾವು ಭಾರತೀಯರು கர்நாடகா ஸ்டேட்டோட கொடியை நாட்டியிருக்காங்க. ನಾವು ಭಾರತೀಯர்ன்றது நேஷ்னல் ஆந்தம் மாதிரி. நம்ம கர்நாடகா கன்னடாவில் பாடினல. எஸ், ஜெய பாரத் ஜனனி ஸ்கூலில் ப்ரைஸ்லாம் கர்நாடக எழுது ரொம்ப கஷ்டமாகுது. ஜெய சுந்தர நதிவன மேலே ஏப்பா மேலே பாருங்க. சரியான ஒரு வியூ. ஆமாம் வந்துட்டா. நான் வந்து கடைசியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டாப் இந்த ஹைடர் அலி ஃபோர்ட்டோட கடைசி எண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு செடி வைக்கிறதுக்கு சிவன் பார்வதி கணேஷா. இங்கே வந்து பாருங்க. இங்கே பாருடா டேய், பாத்துடா பிரேம், காலெல்லாம் பார்த்து விடா. இங்கே பாரு. வாவ், சுபாஷ் மாதிரி ஊந்துருவா அப்புறம். அங்கே பாரு சுபாஷ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வரைக்கும் போதுடா இது. டேய் டார்ச் ஏதாச்சும் உங்கள் ஃபோனில் போகாது. டார்ச் வச்சா கூட அடிடா டேய். இங்கே வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே அவ்வளோ டார்ச் வச்சா. இங்கே பார்த்தீங்களா. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ரொம்ப பெருமையாக ஒரு ஃபீல் இந்த இடத்துக்கு வர போது. இப்போது இவ்வளோ பெரிய கிங் வந்து இந்த ஒரு இடத்துல, அதுவும் நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து 20-30 கிலோமீட்டர்ஸ் அவையில் வந்து அவர் பிறந்திருக்காருன்ற போது வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த ஓட்டை பாருங்கள், எதனா கீழே கொண்டா உங்களுக்கு கிடைக்காது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, உஷாராக வாங்கோ. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய கல்லுங்க பாருங்களா. ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது. இங்கே வந்து பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள். ஹாரர் பிளேஸ் மாதிரி இருக்குதுடா டேய். ஹாரர் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் லீடர், ஒரு கிங், கமாண்டோ எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், கமாண்டோ பாருங்க. ஏப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் ஆனால் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே அங்கங்கே போகிற வழி தெரியுது பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வாவ். பாருங்க, நம்ம அங்கேருந்து பார்த்தோங்க பாருங்க, கர்நாடகா ஃப்ளாக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். பாருங்க டேஞ்சர். நாட் அ பிக் ஷோ. அவ்வளோவா எதுவும் இல்லை இங்கே. பாருங்க இங்கேருந்து எவ்வளோ மேலே தெரியுதுல்ல அது. நம்ம அது மேலே போய் ஏறிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வர ஜனங்களுக்கு வந்து இந்த மாதிரி உட்காரத்துக்கான ஒரு நல்ல ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் டைம்ஸில் ஒரு நல்ல அமைதியான ஒரு பிளேஸ். சீரியஸ்லி இட்ஸ் அ குட் பிளேஸ். டேய் ஏதோ போயிட்டு டேய். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வழி இருக்குது. நம்ம போய் அங்கே ஒரு பக்கம் போனோம், இந்த பக்கம் மேலே ஏறி போயிட்டோம், கொடியை பார்க்க பண்ணிட்டோம்.
இந்த பக்கம் இன்னொரு ஒரு வழி இருக்குது. என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய குகை கேவுக்குள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது பாருங்க. டேய் ஒன்றும் இல்லைடா இங்கே. டேய் என்ன ஒரு ஹாக்கு மாதிரி கேவ். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா உள்ள இது போகுது ஃபுல்லாக. சரி ஃபுல்லாகவே அப்படியே போகிற மாதிரி இருந்தால் அப்படியே போயிடலாம். ஆனால் இல்லையடா வழி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் இட் அபவுட் த பூதிக்கோட்டை, த பர்த் பிளேஸ் ஆஃப் ஹைதர் அலி. இடத்த ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து சூப்பராகவும் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்த பற்றி வந்து அவ்வளோவா தெரியல. இதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, நான் இந்த இடத்த பற்றி போய் வீட்டில் போய் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இந்த இடத்த பற்றி ஹைதர் அலி, திப்பு சுல்தான்னா யார், நம்மளோட ஹிஸ்ட்ரியை போய் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் கர்நாடகாவில் பிறந்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம 4 பேர் நம்ம கேட்கும்போது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வந்து இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இடம், நம்ம பிறந்த ஊர் வந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த இடத்துல வந்து ஸோ நமக்கும் ஹைதர் அலி பிறந்த இடத்துக்குமே வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லும் போது வந்து இந்த இடத்துல அவர் பிறந்திருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்த வந்து பார்க்கும்போது. அண்ட் இதே மாதிரி வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வந்து நம்ம பார்க்கணும், நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதெல்லாம் வந்து நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளோட விதைகளெல்லாம் வந்து அவங்க தான் போட்டாங்க. நாம் இப்போ இன்றைக்கி இப்படி இருக்கிறோன்னா அதுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ எல்லா ஃபீல்டுலேயும் வந்து அவங்க மேஜர் ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.